எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். சாரி, ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் ரெகுலராக போட முடியலை. சண்டேனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லேட்டாக தான் எந்திரிப்போம். லேட்டாக எந்திரிச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக பரபரன்னு டிஃபன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் டிஃபன் பண்ணலை. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லியாச்சு. அதனால் எங்கள் பொண்ணு தான் டிஃபன் செஞ்சாங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் தெரியாமல் சொல்லிட்டேன், எனக்கு ஒரு நேரம் ரெஸ்ட்டு வேணும்னு சொல்லிவிட்டு. அவங்க பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கிச்சன் என்ன நிலமையில் இருந்துச்சுன்ட்டு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு வெளில வரதுக்கே எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் நான் வேலை செய்ய வேண்டி இருந்துச்சு. அதனால் நானே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் கிச்சன் சமையலுக்கு நம்ம ரெஸ்ட்டே கொடுக்கக்கூடாது, நாமளே ரெகுலராக செஞ்சுட்டு போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ட்டு. சண்டேவானா நான் பெற்றது 2ம் நான் வளர்க்குறது 2ம் சேர்ந்து என்னை அந்த பாடு படுத்துடுதுங்க. நாம் வளர்க்குறது கூட பரவாயில்லைங்க, அதட்டுனா அந்த இடத்துல பிளேஸில் செட்டில் ஆகிடுது. நான் பெற்றது 2 இருக்குது பாருங்கள், என்னைய ஞாயிற்றுக்கிழமையானா வச்சு செஞ்சுருதுங்க. என்னைய காலையில் ஒர்க்கு முடிஞ்சு சோட்டோக்கும் சோனாக்கும் சாப்பாடு வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மதியானத்துக்கு மேலே சமைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்காக வெந்தயம் ஊற வச்சேன். 2 வீக் ஆச்சு, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியறதில்ல. மத்தியானம் லஞ்சுக்கு குடல் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. குடல் குழம்பும் ஈரல் வறுவலும் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கடைக்கும் போக வேண்டியிருந்தது. இப்போ நம்ம ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, கிளிப்பு அண்ட் பிரேஸ்லெட்டு, இயரிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது. அதுக்காக கடைக்கு போகணும். நம்ம பேசிவ் இன்கம் லேடிஸ்க்கு ரொம்ப 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 அவசியங்க. நம்ம என்ன தான் ஹஸ்பண்ட் நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாலுமே நமக்குன்னு ஒரு இன்கம் கண்டிப்பாக வேணும். நான் ஜாப்புக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு நல்லாவே சேலரியும் நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஈவினிங் டைம் நமக்கு சும்மாவே பொழுது போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசித்து என்னடா செய்யலான்னு திங்க் பண்ணி தான் இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறது. ஹேர் க்ரோத் சூப்பராகவே இருக்குது. ஆல்ரெடி முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். ஹேர் க்ரோத் சூப்பராகவே இருக்குது. அதை இல்லாமல் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி இப்போ ஒரு பிளானில் இருக்கிறேன். பசங்களுக்கு ஹெல்த்தியான ஹோம்மேடில் ரெடி பண்ணுற ஒரு நட்ஸில் வச்சு உருண்டை செய்வோம். அதுவுமே இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சவங்கள கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க, ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாமே என்னை தெரிஞ்சவங்க எல்லாமே எப்படி இதை மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் எனக்கு ஈவினிங் டைம் என்னடா பண்ணுறோம், சும்மா தானே இருக்கோம் என் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. அதனால தான் இப்போ நான் ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இதை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானதை நானும் ரெடி பண்ணி கொடுப்பேன். நம்ம இன்கம் ப்ளஸ் சும்மா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் இல்லை, சுறுசுறுப்பாக இருக்கிறோம், திங்கிங் புதுசு புதுசாக யோசிக்கிறோம். இது ஒன்று. 2வது, நம்ம சும்மா இருந்தாலே நமக்கு தேவையில்லாத திங்கிங் வேற வரும். எதையாவது நினச்சி நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்போம். பட் நம்மளை நாமளே சுறுசுறுப்பாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா டபுள் பெனிஃபிட்டு. இன்கமும் ஆச்சு, நம்மளும் பரபரப்புன்னு எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வரும். எனி டைம் ஏதாவது ஒன்று சுறுசுறுப்பாக செஞ்சிட்டே இருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க. அது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால தான் என்னை நானே பிஸியாக்கிக்கிறேன். என் மைண்டும் பிஸியாக இருக்கும், நானுமே பிஸியாக தான் இருப்பேன். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே இருக்காங்க, பட் வியூஸ் அவ்வளோவா ஏறலை. எனக்காக வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அனைவருக்குமே சொல்கிறேன், மறுபடியும் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. சோட்டுக்கு போட்டிருந்த பழைய பெட்டு கிழிஞ்சிருச்சு. அதனால் நான் ரொம்ப இந்த சாரீஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே கட்டிட்டேன். கொஞ்சம் கலர் ஷேடு மாறிடுச்சு. இதையே யூஸ் பண்ணி சோட்டுக்கும் சோனாக்கும் பெட்டு செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் அதை ரெடி பண்ணிட்டோம். பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே பிஸியாகவே தான் இருந்தோம். மதியானம் தூங்கவும் முடியல.
சீக்கிரமே வேலையை முடிச்சுட்டு கடை வீதிக்கு கிளம்பியாச்சு. புதுசாக பெட்டு போட்டு ரெடி பண்ணி கொடுக்கவும் வந்து ஜம்முன்னு படுத்துட்டாங்க 2 பேரும். ஜாலியாக இருந்திருக்க மாட்டிருக்கு அவங்களுக்கு, புதுசு பெட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்தது. உப்பெல்லாம் முடிஞ்சிருந்தது, தூள் உப்பு, அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்க வேண்டியிருந்துச்சு. சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பியாச்சு. வரத்துக்கு வந்து 8 மணி ஆயிடுச்சு. வந்து எல்லா திங்ஸையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து ரொம்பவே பரபரப்பாக இருந்தோம், ரெஸ்ட் இல்லை. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே நான் தூங்க போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்னுடைய வியூவர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.